இலக்கணத்துல மருவு நிறைய பேர் கமாண்ட்ல கேட்டிருந்தாங்க, டவுட்டு பார்த்துங்க. வழக்கத்தில் உள்ள ஒரு பெயர் காலப்போக்கில் மருவி மாறி அழைப்பதுதான் மருவுன்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்ல நம்ம ஒரு பேர் லென்த்தா கூப்பிட்டுருப்பாங்க, அது கொஞ்ச நாள் காலப்போக்கில் அது என்ன ஆகும், ஷார்ட்டா சின்னதா சுருக்கி எழுதுவாங்க இல்லையா, அதை தான் மருவுன்னு சொல்றாங்க. இங்க எடுத்துக்காட்டுகள் எழுதுலாம், உங்களுக்கே புரிஞ்சிடும் பாருங்க. இப்போ கும்பகோணம் இருக்கு இல்லையா, இதோட மருவு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. சரிங்களா, கும்பகோணத்தோட மருவு என்னன்னு கேட்டாங்கன்னா குடந்தை. புரியுதா? அதே போல உதக மண்டலத்தை எப்படி சொல்லுவாங்க, உதகை. புரியுதுங்களா, உதகை, அதுதான் உதக மண்டலம். அடுத்தது மயிலாப்பூர் இருக்கு இல்லையா, சென்னை பக்கத்துல உள்ள மயிலாப்பூர் தான். இதோட மருவு என்னன்னு பாத்தீங்கன்னா மயிலை. நிறைய பேர் மயிலாடுதுறைக்கும் மயிலை வருமா அப்படின்னு டவுட் கேட்டிருந்தாங்க. இல்ல, மயிலாப்பூருக்கு தான் மயிலை. சரிங்களா, தெரிஞ்சுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை என்னன்னு சொல்லுவாங்க, புதுக்கோட்டைக்கு புதுகை கை வரும். இங்க புதுச்சேரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து புதுவை. புதுச்சேரிக்கு புதுவை, புதுக்கோட்டைக்கு புதுகை. நோட் பண்ணீங்க. அடுத்து பாருங்க தஞ்சாவூர், நம்ம என்ன சொல்லுவாங்க, தஞ்சை மாவட்ட பள்ளி கல்லூரிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதுமாதிரி திருச்சிராப்பள்ளியை ஷார்ட் அப்படி சொல்லுவாங்க மருவுல திருச்சி. அடுத்து திருநெல்வேலிக்கு எப்படி சொல்லுவாங்க, நெல்லை, நெல்லை மாவட்டம். நாகப்பட்டினம் எப்படி சொல்லுவாங்க, நாகை. ஓகேங்களா. ஸ்கூல் புக்ல ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க, அதாவது ஒரு பரீட்சையில ஸ்கூல் புக்ல என்னன்னா கல்வெட்டுகள்ல மதுரை எவ்வாறு இருந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கல்வெட்டுகள்ல மதுரை எவ்வாறு இருந்ததுன்னு கேட்பாங்க. கல்வெட்டுகள்ல மதுரை வந்து எப்படி இருந்துச்சுன்னா மதிரை அப்படின்னு வச்சுக்கலாம். அது எப்படி மாறுச்சுன்னா மதுரை, சரிங்களா, மதிரை மருதையாகி மதுரையா மாறிட்டு லைட்டா. சரிங்களா, மதிரை மருதையாகி மதுரையாக மாறியது அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சுங்க, எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓகே, தேங்க்யூ.